This video is sponsored by Chain Review in .online. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்க போகலாம். அப்போ ஃபஸ்ட்டு ராகி இட்லிக்கு நம்ம தேவைன்னா 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் ராகி. நான் மாவு இருக்குது அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ராகி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் ராகி, 3/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை காலையில் நம்ம தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் அரைச்சி அடுத்த நாள் மார்னிங் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நான் காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காலையில் இட்லி ஊற்றுறோம். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சூடானதும் நம்ம இட்லி மாவை ஊற்றி வச்சிட்டோன்னா 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இட்லி வந்துடும். ராகி இட்லி இது நம்மளுக்கு டேஸ்டியாகவும் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ வெள்ளை சோளம் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கும் 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் வெள்ளை சோளம், 3/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதையும் அதே மாதிரி ஊற வச்சு பண்ணணும். அடுத்தது கம்பு இட்லிக்கும் மக்காச்சோள இட்லிக்கும் சேம் ப்ராசஸ் தான், சேம் அளவு தான். இதே மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம அரைச்சி நைட்டுக்கும் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம காலையில் அரைச்சி நைட்டுக்கும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தியான அயன் கண்டென்ட் இதில் இந்த 4லேயும் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக கம்பு, ராகி, வெள்ளை சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் குவான்டிட்டி ஜாஸ்தி எடுத்துக்கலாம். வேறு இதில் நம்ம பண்ணி நம்ம எடுத்துக்க முடியாது. இதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஒருத்தருக்கு காலையில் 4 இட்லி, ஈவினிங் நைட்டு 4 தோசை அந்த அளவுக்கு ஆகும். இப்போ இதுக்கு தேவையான சட்னி நம்ம எல்லாத்துக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 தக்காளி, பூண்டு, மிளகா 3யும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதை கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணி அது எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அவ்வளோதான். இந்த சட்னி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நம்ம ராகி இட்லிக்கு, தோசைக்கு, கம்பு தோசை இட்லிக்கு, மக்காச்சோள இட்லி தோசைக்கு, வெள்ளை சோள இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் வெங்காயம் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இது நான் ஒரு நாளைக்கு தான் செய்கிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா நல்லெண்ணெயில் தாளித்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூண்டு, தக்காளி, மிளகா இதெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டில் போட்டு நம்ம பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கிரேவிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வெளியிலலாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்க சாப்பாடுனா கொஞ்சம் வெளியே ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டோன்னா. ப்ரெக்னென்சி டைமில் இன்னும் நீங்கள் இந்த 4 இட்லி காலையிலையும் நைட் தோசையாகவும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீரை சாப்பிட்டாவே போதும். நமக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக ஆகாது. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் இட்லிக்கு சட்னி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.